வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். கருஞ்சீரகத்தால் சுத்த கரப்பானோடு புண்ணும் வரும் சீராய் பீனிசமும் மாறும் அருந்தினால் காய்ச்சல் தலைவலியும் கண்வலியும் போம் உலகில் வாய்ச்ச மருந்தனவே வை. இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணத்தை தான் பார்க்க போகிறோம். கருஞ்சீரகம் அப்படின்னு சொன்னாலே சித்த மருத்துவத்தில் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். பெரும்பாலான சித்த மருந்துகளை இது ஒரு கூட்டு பொருளாக சேருது. இந்த கருஞ்சீரகத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கருஞ்சீரகத்தை இளவருப்பாக வறுத்து நல்லா நைஸ் பவுடர் ஆக்கி வச்சுங்க. இந்த கருஞ்சீரக சூர்ணத்துலேருந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கருப்பட்டி கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கான எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஏற்கனவே நான் கருஞ்சீரக கேளம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து குறிப்பிட்டிருப்பேன். இந்த லேடிஸ் ப்ராப்ளத்துக்கு, பிசிஓடி எல்லாத்துக்கும். அதையும் நம்ம சேனலில் இருக்கு, நீங்கள் தாராளமாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கருஞ்சீரக சூர்ணத்தையே கொஞ்சம் நீராகாரத்தில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா விஷக்கடி, சொறி, சிறங்கு இந்த மாதிரிலாம் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த கருஞ்சீரகத்தையே நீங்கள் கொஞ்சம் நீராகாரத்தில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப அரிக்கிறது, மேலே தடுப்பெல்லாம் வரும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது அது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அதுமாதிரி உடம்புல வரக்கூடிய கட்டி, வீக்கம் இதுக்கெல்லாம் வெந்நீரில் அரைச்சி 10 போட்டோம் அப்படின்னா கட்டியெல்லாம் பழுத்து உடஞ்சிரும், வீக்கம் அழகாக வத்திரும். ஜலதோஷம், சைனஸ், தலைவலி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்சம் துணியில் கொஞ்சம் கருஞ்சீரகத்தை நல்லா நச்சு வச்சு மோந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தலைவலிக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஜலதோஷத்துக்கும் அதோட சிவியாரிட்டி அது நல்லாவே குறைக்கும். ஸோ இது கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணம் இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்குது. நம்ம எல்லோரோட வீட்லேயும் ஜீரகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கருஞ்சீரகம் இருக்க முடியாது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும்.